ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான ஒரு ஃபண்டமெண்டல் விஷயம் பத்தி தெரிஞ்சுக்க போறோம். அது என்னன்னாக்கா, சாப்பாடு, ஃபுட் அண்ட் ஹவ் எனர்ஜி எப்படி ஃபுட்டை வந்து அஃபெக்ட் பண்ணுறது, எப்படி எனர்ஜி வந்து வாட்டரை அஃபெக்ட் பண்ணுது. ஸோ ஃபுட்டுன்னொன்னே, ஸோ வாட் இஸ் த ரைட் ஃபுட்? ஸோ எல்லாருக்குமே நம்மளுக்கு தெரியும் எது சரியான உணவுனா, சாத்விக உணவு, வெஜிடேரியன் ஃபுட், ஸோ பிளான்ட் பேஸ்ட் ஃபுட். ஸோ ஒரு சைவ உணவு தான் கரெக்டான உணவுன்னு தெரிஞ்சிடுச்சு. பட் அந்த சைவ உணவுலையோ இன்னும் ஃபர்தர் டு கோ நம்ம என்னென்ன ஃபாலோ பண்ணணும், நம்மளோட ஃபுட் எனர்ஜி ரிச்சாக ஃபுல் ஆஃப் எனர்ஜியாக இருக்கணும்னா என்னென்ன பண்ணணும். ஸோ பத்ரி சார் வந்துட்டு ஃபுட் ரிலேட்டட் கான்செப்ட்ஸ் வந்து என்ன சொல்லியிருக்காரு. ஸோ எனக்கு தெரிஞ்ச விஸ்டம் வந்து இன்னைக்கு உங்கள் எல்லார்கிட்டையும் நான் வந்து ஷேர் பண்ண போகிறேன். ஸோ முதலாக வாட்டரில் இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ வாட்டரும் எனர்ஜியும் எப்படி ரிலேட்டட், ஹவு எனர்ஜி கேன் அஃபெக்ட் வாட்டர். ஸோ வாட்டருங்கிறது 3 ஸ்டேட் இருக்குது அதுக்கு. ஸோ சாலிட் ஸ்டேட், லிக்விட் ஸ்டேட் அண்ட் ஸ்டீம். ஸோ எப்படி இந்த வாட்டர் வந்து சேம் தான், சப்ஸ்டன்ஸ் வந்து சேம் தான், பட் எப்படி இந்த 3 கட்டமும் எப்படி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ அது எதனாலனா நம்ம எப்படி ஒரு எனர்ஜி, எப்படி ஒரு ஹீட் கொடுக்குறோமோ அந்த எனர்ஜியோட இன்ஃப்ளூயன்ஸ்னால வாட்டர்ன்ற சப்ஸ்டன்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ஸ் வந்து சேஞ்ச் ஆகுது. ஸோ திஸ் இஸ் வந்து ஒரு பேசிக் எக்ஸாம்பிள் எப்படி வந்து எனர்ஜி வந்து மேட்டருங்கிறத அஃபெக்ட் பண்ணும். ஸோ நம்ம கண்ணுக்கு தெரிகிற எல்லாமே வந்துட்டு மேட்டர். ஸோ திஸ் வாட் எவர் ஃபிசிக்கல் சப்ஸ்டன்ஸ் உங்களுக்கு என்ன கண்ணுக்கு தெரியுதோ அது எல்லாமே மேட்டர். பட் முக்கியமான ஒன்று என்ன வந்து தெரிஞ்சுக்கணுன்னா, ஸோ எனர்ஜிங்கிறது பேக்ரவுண்டில் இருக்கும், மேட்டருங்கிறது ஃபோர் கிரவுண்டில் இருக்கும். ஸோ இந்த எப்படி இந்த மேட்டர் நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியுதுன்னா அது பின்னாடி ஒரு எனர்ஜி இருக்கு. ஸோ இந்த எனர்ஜியில இருந்து தான் மேட்டருங்கிறது உருவாகுது. ஸோ நமக்கு கண்ணுக்கு தெரிகிறது வந்து எப்படி நம்ம வந்து ஐஸ்பர்க் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு மேலே இருக்கிற பகுதி வந்து தெரிகிறது வந்து அதுதான் நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியுது, அது மட்டும்தான் இருக்குன்னு நம்ம நினச்சிப்போம். பட் அது வந்து வெறும் லைக் ஒரு 10% இருக்கலாம். ஸோ அது கீழே ஒரு பெரிய ஐஸ் கட்டி இருக்கும் கடல்ல. ஸோ அதே மாதிரி இந்த கண்ணுக்கு தெரிகிற ஒரு 20% 10% தான் மேட்டர்னு நம்ம சொல்லலாம். ஸோ அந்த மேட்டரை வந்து கிரியேட் பண்ணி அதை இயக்கிறதுக்கு ஒரு சக்திங்கிறது இருக்கு, ஒரு எனர்ஜிங்கிறது இருக்கு. ஸோ எப்படி தண்ணிங்கிறது வெவ்வேறு நிலைகள் சேஞ்ச் ஆகுதோ ஜஸ்ட் பை இன்ட்ரடியூசிங் சம் எனர்ஜி, அதே மாதிரி ஸோ திஸ் இஸ் ஒரு வந்து சிம்பிள் எக்ஸாம்பிள் எப்படி வந்து வாட்டருங்கிறது எப்படி எனர்ஜிக்கு வந்து அஃபெக்ட் ஆகுது. ஸோ அதே போல் நம்ம பாடியில் 70% வாட்டர். ஸோ இங்கே வந்து நிறைய பேர் இந்த எக்ஸாம்பிள் மேபி கேட்டிருப்பீங்க. ஸோ மசாரு இமோட்டோன்னு சொல்லிட்டு ஒரு ஜப்பனீஸ் சயின்டிஸ்ட், அவர் வந்து அவர் லைஃப் டைமே வந்து தண்ணியை வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண தான் அவர் வந்து மொத்தமாகவே டெடிகேட் பண்ணார். ஸோ அந்த தண்ணியை வந்து அவர் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணும்போது அவர் வந்து சில மாலிகுலர் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து அவர் கண்டுபிடிச்சார். ஸோ நாட் எவ்ரி வாட்டர் இஸ் சேம். ஸோ எல்லா சோர்சஸ்ல இருந்து கிடைக்கிற வாட்டர் வந்து சேம் கிடையாது. அந்த H2O வந்து பேசிக் கெமிக்கல் ஃபார்முலா கேன் பி த சேம், பட் அதோட மாலிகுலர் ஸ்ட்ரக்சர் அவர் வந்து அந்த கிறிஸ்டலைன் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த வாட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ரிசர்ச் பண்ணார், கண்டுபிடிச்சார். ஸோ அந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல அவர் என்ன பண்ணாருன்னா, நம்ம எப்போ வந்து அந்த பாசிட்டிவ் இமோஷன்ஸ், பாசிட்டிவ் வேர்ட்ஸ், பாசிட்டிவ் அஃபர்மேஷன்ஸ் வந்து எப்போ அந்த தண்ணிக்கு தருமோ அந்த வாட்டரோட கிறிஸ்டலைன் ஸ்ட்ரக்சரே கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகுது. ஸோ அவர் சில பிக்சர்ஸ் வந்து காமிச்சார், மேபி ஐ கேன் ஆஃப்டர்வர்ட்ஸ் ஷேர் இட் இன் த குரூப். ஸோ அவ்வளோ பியூட்டிஃபுல், எப்படி ஒரு ஸ்னோஃப்ளேக்னா ஒரு பியூட்டிஃபுல் ஸ்ட்ரக்சர் இருக்கும், நிறைய பேர் வந்து ஸ்னோஃப்ளேக் பார்த்துருப்பீங்க, ஒரு ஸ்டார் மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இந்த சேக்ரெட் ஜாமெட்ரி ஆகட்டும், நேச்சரில் இருக்கிற நிறைய சப்ஸ்டன்சஸ் அதை வந்து அந்த மைக்ரோஸ்கோப்பில் வந்து அவர் காமிச்சார். ஒவ்வொரு பாசிட்டிவ் அஃபர்மேஷனுக்கும் எப்படி வந்து எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக அந்த ஸ்ட்ரக்சர் பார்க்க வெரி சிமெட்ரிக்கல், ஒரு கரெக்டாக ஒரு ஷேப்போட எவ்வளோ அழகாக இருந்தது பார்க்க. ஸோ அதே டைம் அட் த சேம் டைம் அந்த வாட்டருக்கு வந்துட்டு நெகட்டிவ் இமோஷன்ஸ் தரும்போது, ஸோ அதை வந்து திட்டியோ அதை வந்து கர்ஸ் பண்ணியோ சாபம் கொடுத்தோ நம்ம ஆல் த நெகட்டிவ் இமோஷன்ஸ் எப்போ அந்த வாட்டர் மேலே காமிப்போமோ, ஸோ அப்போ என்னாச்சுன்னா அந்த கிறிஸ்டலைன் ஸ்ட்ரக்சர் வந்து இட் வாசன்ட் சிமெட்ரிக்கல், லைக் வந்து ஒரு ப்ராப்பராக ஒரு ஷேப்பாக இல்லாமல் எல்லாமே ஒரு செதறி கடந்து அது பார்க்குறதுக்கே நல்லா இல்லை.
எப்படி நம்ம வந்து ஒரு அழகான பியூட்டிஃபுல் ஸ்ட்ரக்சர் நம்ம பார்க்கும்போது இது எவ்வளோ அழகா இருக்கு, நேச்சரோட கிரியேஷன் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ நம்ம ரசிக்கிறோமோ, அட் த சேம் டைம் அந்த நெகட்டிவ் எமோஷன்ஸ்னால அந்த ஸ்ட்ரக்சரே ஒடிஞ்சு போய் வேற மாதிரி ஆயிடுச்சு அந்த வாட்டர். ஸோ அவர் வந்து 2 பிக்சர்ஸும் பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. இந்த எக்ஸ்பெரிமெண்ட் எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, எப்படி நம்ம இமோஷன்ஸ், எப்படி நம்ம வேர்ட்ஸ், எப்படி நம்ம தாட்ஸ் நம்ம வாட்டரை வந்து அஃபெக்ட் பண்ண முடியும். இது வந்து ஒரு கிரேட் எக்ஸாம்பிள். ஸோ நம்ம காடுன்னு சொல்லிட்டு இங்கே எல்லாமே சொல்கிறோம். பட் இந்த சயின்டிஃபிக்காக நம்ம வாயிலிருந்து வர ஒவ்வொரு வார்த்தையும், நம்ம யோசிக்கிற ஒவ்வொரு தாட்டும், நம்ம உள்ள கேரி பண்ணுற ஒவ்வொரு இமோஷன் ஹவு மச் இன்ஃப்ளூயன்ஸ் வந்து நம்ம சுற்றி இருக்கிற அந்த சப்ஸ்டன்சஸ்க்கு எவ்வளோ இன்ஃப்ளூயன்ஸ் தருதுங்கிறது ஒரு பெரிய எக்ஸாம்பிள். ஸோ அதே போல் நம்மளோட பாடியில் 70% ஆஃப் வாட்டர், அட் த சேம் டைம் இந்த earthல 70% ஆஃப் வாட்டர். அதே மாதிரி நம்ம சாப்பிட்ற ஃபுட்டு அது கம்ப்ளீட்டாக இட்ஸ் மோஸ்ட்லி ஆஃப் வாட்டர், அந்த வாட் எவர் சப்ஸ்டன்ஸ். ஸோ இது நம்ம எப்படி குக் பண்ணுறோம், எந்த மைண்ட் செட்டில் குக் பண்ணுறோம், ஸோ இது எல்லாமே வந்து நம்ம அஃபெக்ட் பண்ண முடியும். அதை வந்து அந்த வாட்டரை வந்து ஒரு அற்புதமான ஸ்ட்ரக்சர் கொடுக்குறோமா, இல்லை வந்து அதை செதஞ்சு போகிற மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான நல்லாவே அன்டிசைரபிள் அந்த ஸ்ட்ரக்சர் கொடுக்குறோமாங்கிறது நம்ம கையில் இருக்குது. வி ஹாவ் தட் பவர் டு சேஞ்ச் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் வாட்டர். ஸோ அதே போல் இன்னும் சில எக்ஸ்பெரிமெண்ட் சொல்ல போகணுன்னா, நிறைய பேர் நேச்சுரலாகவே அவங்க வந்து எனர்ஜி ஹீலர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. மீன்ஸ் நேச்சுரலாகவே அவங்களுக்கு அந்த ஹீலிங் பண்ணுற அந்த கெப்பாசிட்டி இருக்கும். ஸோ அப்படி ஒருத்தர் வந்துட்டு என்ன பண்ணாங்கன்னா, அவர் கையால் அந்த வாட்டரை டச் பண்ணி, ஸோ ஹீ கிரியேட்டட் அ வாட்டர். ஸோ அது வந்து சயின்டிஃபிக்காக வந்து ட்ரீட்டட் வாட்டர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த வாட்டரை வந்துட்டு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாங்க ஒரு நாட்டில். ஸோ டிஃப்ரெண்ட் ஒரு பார்லி பிளான்ட் இருக்கு. ஸோ அந்த 2 ஃபீல்டுலையுமே அந்த சீட்ஸ் வச்சு, ஸோ இவர் அந்த ட்ரீட்டட் வாட்டர் வச்சு அது வந்து பிளான் பண்ணாங்க. இன்னொரு சைடில் வந்துட்டு நார்மல் வாட்டர் வச்சு பிளான் பண்ணாங்க. ஸோ அந்த ரிசல்ட் எப்படி இருந்ததுன்னா, ஸோ அந்த ட்ரீட்டட் வாட்டர் வச்சு அந்த வந்து அவுட்புட் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. நிறையா லைக் அந்த சீட்ஸாக இருக்கட்டும், அது க்ரோ ஆகுறதா இருக்கட்டும், அந்த அவ்வளோ ஸ்ட்ரென்த்தாக, அவ்வளோ ஃபர்டைலாக, அவ்வளோ நல்லா வந்துச்சு அவுட்புட். நிறைய எதுவுமே ரொம்ப டாலாக வந்து வளர்ந்துச்சு நார்மலாக வளர்றதை விட. ஸோ அந்த அவுட்புட் வந்து அவங்க நல்லா நல்லா பார்த்தாங்க, அந்த அந்த வர விளைச்சல், அந்த இருக்கிற குளோரோஃபில் கண்டென்ட். ஸோ அந்த ஹீலரோட எனர்ஜி அந்த வாட்டரில் போகுது. ஸோ அந்த வாட்டர் வந்து எல்லாம் அந்த அக்ரிகல்ச்சருக்கு அவங்க யூஸ் பண்ணாங்க. ஸோ அதுலேயும் அவங்களுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுது. ஸோ இதே மாதிரி நம்ம எப்போ அந்த எனர்ஜெட்டிக்காக இருக்கிற அந்த மாதிரி ஒரு ஹீலர்ஸ், இப்போ நம்மளே இருக்கட்டும் மெடிடேஷன் பண்ணுறோம், ஸோ அவ்வளோ வி ஆர் பிகமிங் எனர்ஜி ரிச். ஸோ நம்ம ஹேண்டில் பண்ணுற அந்த வாட்டர், அதில் போகிற எனர்ஜி, ஸோ அந்த மாதிரி ட்ரீட்டட் வாட்டர்ஸ் வந்துட்டு நம்ம பாடியில் இருக்கிற அந்த ஹீமோக்ளோபின் லெவல் கூட இன்க்ரீஸ் ஆகும் இஃப் யூ டேக் இன் சச் வாட்டர். ஸோ அதே மாதிரி பிரமிட் வாட்டர் வந்து நிறைய பேர் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. இட் இஸ் அ மஸ்ட். பிகாஸ் வாட்டருங்கிறது நான் ஆல்ரெடி சொல்ல மாதிரி 70% இருக்குது. ஸோ நம்ம டெய்லி கன்சியூம் பண்ணுறோம். ஸோ அதுவே நம்ம வந்து ஒரு பிரமிட் ஸ்ட்ரக்சர் கீழே வச்சோன்னா, பிரமிடுங்கிறது நம்மளுக்கு எல்லாமே தெரியும், ஒரு எனர்ஜி ஸ்டோர் ஹவுஸ். அதுலேயே நிறைய சக்தி, அது வந்து காஸ்மிக் எனர்ஜி வந்து ரிசீவ் ஆகுது. ஸோ அந்த மாதிரி ரிசீவ் ஆகிற ஒரு ஸ்ட்ரக்சர் கீழே நம்ம அந்த வாட்டர் வச்சோம்னா, அந்த வாட்டரும் வில் பி ஈக்குவலி மோர் எனர்ஜெட்டிக். ஸோ அந்த மாதிரி வாட்டரை நம்ம கன்சியூம் பண்ணுறதாகட்டும், இல்லை நம்ம சப்போஸ் அக்ரிகல்ச்சர் பண்ணுறோன்னாலும் நிறைய பேர் ஸ்பிரிச்சுவல் அக்ரிகல்ச்சர் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ணுறாங்க நம்ம சொசைட்டிலே நிறைய பேர் கொஞ்சம் கொஞ்சம். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது அவங்க சொன்ன விஷயங்கள் என்னன்னா, விளைச்சல் நல்லா இருந்தது, நிறைய எஃபெக்ட் இருந்தது. ஒரு பிளான்ட்ல இருந்து இப்போ 10 ஃப்ரூட்ஸ் வரணும்னா 20 ஃப்ரூட்ஸ், ஸோ டபுள் தி அமௌண்ட் ஆஃப் அவுட்புட். ஸோ இந்த மாதிரி நிறையா எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் வித் வாட்டர் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஒரு சின்ன எக்ஸாம்பிள், இப்போ வந்து நம்ம குக் பண்ணுறோன்னா நம்ம எனர்ஜி வந்து எப்படி அந்த ஃபுட்டை வந்து அஃபெக்ட் பண்ணுறதுக்குன்றது ஒரு சின்ன எக்ஸாம்பிள். ஸோ இதுவும் இன்னொரு எக்ஸ்பெரிமெண்ட். அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் என்ன பண்ணாங்க அப்படின்னா, இது வந்து ஒரு 10 ஸ்டூடெண்ட்ஸை வந்து நிற்க வச்சாங்க. என்ன சொன்னாங்கன்னா, ஒரு பவுலில் இருக்க வாட்டர், ஸோ அவங்க என்ன பண்ணணும்னா ஒரு இன்ஜெக்ஷன் எடுத்து அந்த பவுலில் இருந்து அந்த வாட்டரை வந்து எடுத்துட்டு ஒரு சின்ன பிளேட்டில் போடணும்.
ஸோ இதுதான் அந்த சிம்பிள் எக்ஸ்பெரிமெண்ட். 10 சில்ட்ரன் இருந்தாங்க. ஸோ 10 அந்த 10 குழந்தைங்களுமே இது சேம் தான் பண்ணாங்க. அந்த பவுலேருந்து எடுத்து அந்த பிளேட்டில் வந்து போட்டாங்க அந்த வாட்டரை. ஸோ அந்த போட்ட தண்ணியை வந்து அவங்க வந்து டெஸ்ட் பண்ணாங்க. ஸோ டெஸ்ட் பண்ணும்போது அவங்களுக்கு என்ன தெரிஞ்சதுன்னா, அந்த 10 வாட்டருமே இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ஈச் அதர். ஒன்றுத்துக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது அந்த வாட்டர் ஸ்ட்ரக்சரில். ஸோ பிகாஸ் அந்த 10 சாம்பிள்ஸ் அந்த 10 சாம்பிள்ஸுமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அவங்க எதுவுமே பண்ணலை. அவங்க வந்து அஃபர்மேஷன் பாஸ் பண்ணலை, இல்லை அவங்க எதுவுமே பண்ணலை. அவங்க என்ன பண்ணாங்க, ஜஸ்ட் அந்த இன்ஜெக்ஷன் எடுத்து அதுலேருந்து எடுத்து இதில் போட்டாங்க. பட் அந்த போட்டதுக்கே த வாட்டர் ஹேஸ் சேஞ்ச்ட். பிகாஸ் நம்ம அந்த ஹேண்டில் பண்ணுற அந்த வைப்ரேஷன்ஸ் வந்து அந்த வாட்டரை அஃபெக்ட் ஆகிருக்கு. அவங்க வந்து ஸ்பெஷலாக ஹீலிங் பண்ணியோ இல்லை ஏதாச்சும் பாஸ் பண்ணியோ எதுவும் பண்ணலை இந்த பர்டிகுலர் எக்ஸ்பெரிமெண்ட்டில். ஸோ இதுலேருந்து நம்மளுக்கு என்ன புரியுதுன்னா, நம்ம சகஜம்தாமே ஒரு குக் பண்ணுறோம், வெஜிடபிள்ஸ் கட் பண்ணுறோம், இல்லை தண்ணியை ஹேண்டில் பண்ணுறோம். நம்ம எப்போ எந்த அஃபர்மேஷன் இல்லாமல் நார்மலாக ஹேண்டில் பண்ணாலே நம்மளோட எனர்ஜிங்கிறது அது ஆட்டோமேட்டிக்காக அஃபெக்ட் ஆகும். அந்த வாட்டரோட ஸ்ட்ரக்சரை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும், சேஞ்ச் பண்ணும். ஸோ இது வந்து ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள். எப்படி நம்ம வந்து தம் பிரிண்ட் இருக்குது. ஸோ தம் பிரிண்ட்டுங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் யூனிக். ஸோ இட் இஸ் அ யூனிக் பாயிண்ட். அதனால அது முன்னாடி சிக்னேச்சர்ஸ் அண்ட் ஃபிங்கர் பிரிண்ட். ஸோ பிகாஸ் எல்லாருக்குமே அது வந்து ஒரு தனிப்பட்ட ஒரு யூனிக் திங். உங்களோட தம் பிரிண்ட் வந்து வேறு யாருக்குமே இருக்காது. அதே மாதிரி எனர்ஜி ஃபீல்டு. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் எனர்ஜி ஃபீல்டு இருக்கும், அந்த ஆரான்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த எனர்ஜி பாடி. ஸோ ஏதாச்சும் நம்மளுக்கு டிசீஸ் வரதுனாலும் ஒரு 6 months முன்னாடியே அதில் பேச்சஸ் இருக்கும், பிளாக் பேச்சஸ். ஸோ அதில் இருந்துச்சுன்னா தான் இங்கே வந்து ஃபிசிக்கலில் ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ எவ்ரிதிங். ஸோ நம்ம ஃபிசிக்கலாக பார்க்குற எல்லாமே அந்த எனர்ஜியிலேருந்து வர ஒரு நிழல்னு சொல்லலாம், ஒரு ரிஃப்ளெக்ஷன் சொல்லலாம். ஸோ அதில் வந்துச்சுன்னா தான் இதில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ அதே மாதிரி வந்து நம்ம புரிஞ்சுக்க முடியும், லைக் ஹவு வாட்டர் வந்து எப்படி வந்து அந்த எனர்ஜியை வந்து. ஸோ அதே மாதிரி எனர்ஜிக்கு நம்மளுக்கு தனி சிக்னேச்சர் இருக்குது. எவ்ரி ஒன்ஸ் எனர்ஜி சிக்னேச்சர் வந்து டிஃப்ரெண்ட். ஸோ என்னோட ஃபீல்டுக்கு என்னோட எனர்ஜிக்கு ஒரு சிக்னேச்சர் இருக்குது. தட் இஸ் நாட், அது வந்து மற்றவங்கள மாதிரி சேம் கிடையாது. உங்களுக்கு வேற சிக்னேச்சர் இருக்கலாம், எனக்கு வேற சிக்னேச்சர் இருக்கலாம். ஸோ எப்படி தம் பிரிண்ட் ஒரு ஃபிசிக்கலாக பார்க்கும்போது எப்படி யூனிக்கோ, அந்த மாதிரி ஒவ்வொருத்தரோட எனர்ஜி ஃபீல்டு இஸ் யூனிக். ஸோ அதுக்கு ஒரு தனி சிக்னேச்சர் இருக்குது. ஸோ இதுலேருந்து தெரியுது எப்படி நம்ம வந்து நம்ம பண்ணுற செயல்கள், நம்ம பண்ணுற தாட்ஸ், நம்ம வெளியே நம்மளுக்கு தெரியல, பட் சட்டனாக பார்க்கும்போது நம்ம கிட்ட இருந்து என்ன ப்ரொடியூஸ் ஆகுதோ எவ்ரிதிங் ஹேஸ் நம்மளோட சிக்னேச்சரை வந்து போடுறோம் அதில். ஸோ எனிதிங் யூஆர் ப்ரிப்பேரிங், யூஆர் ஆடிங் யுவர் எனர்ஜி டு இட், யூஆர் ஆடிங் யுவர் சிக்னேச்சர் டு இட். இன்னொரு பாயிண்ட், ஸோ பத்ரி சார் வந்து ரீசெண்டாக சொன்ன ஒரு கான்செப்ட். ஸோ அதை வந்து இங்கே இந்த செஷனில் ஷேர் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு விரும்புகிறேன். ஸோ அது என்ன கான்செப்ட் அப்படின்னா, இதை வந்து ஒரு 5 finger கான்செப்ட்னு வச்சுக்கலாம். ஸோ என்னன்னா, ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு தாமசிக் சாப்பாடு, செகண்ட் வந்துட்டு ரஜோகுண சாப்பாடு, தமோகுண சாப்பாடு, ரஜோகுண சாப்பாடு, சாத்விக சாப்பாடு, சுத்த சாத்விக சாப்பாடு, நிர்குண சாப்பாடு. இன்னொரு தடவை ரிப்பீட் பண்ணுறேன். தமோகுண சாப்பாடு, ரஜோகுண சாப்பாடு, சாத்விக சாப்பாடு, சுத்த சாத்விக சாப்பாடு, நிர்குண சாப்பாடு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து தமோகுண சாப்பாடுன்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ தமோகுண சாப்பாடு என்னன்னா, யாராச்சும் நம்ம அனிமல் ஃபுட் சாப்பிட்றவங்க, மீட் ஈட்டர்ஸ், ஸோ அவங்க சமைக்கிற ஃபுட்டு வந்துட்டு ஸோ தமோகுண சாப்பாடு. ஸோ அந்த மாதிரி சமைக்கிற ஃபுட் வந்து அவ்வளோ வைப்ரேஷன்ஸ் அவ்வளோ நல்லா இருக்காது. ஸோ இட் இஸ் நாட் ரெக்கமெண்டட். ஸோ நான்வெஜ் சாப்பிட்றது மட்டும் இல்லை, நீங்கள் நான்வெஜ் பண்ணுறவங்க குக் பண்ணுற ஃபுட்டு சாப்பிட்றது கூட ஈக்குவல் எஃபெக்ட் இருக்கும். பிகாஸ் அவங்களோட எனர்ஜி ஃபீல்டு அதில் அந்த சப்ஸ்டன்ஸில் போராகுது. ஸோ இட் இஸ் ஈக்குவலி ஈட்டிங் டு நான்வெஜ்னே சொல்ல வரலாம். ஸோ அது வந்து ஃபர்ஸ்ட் அண்ட் வெரி இம்பார்ட்டன்ட் திங், ஸோ விச் நீட்ஸ் டு பி அவாய்ட். ஸோ பத்ரி சார் வந்து எப்போவுமே ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவாங்க, இது நிறைய பேர் முன்னாடி கேட்டிருக்கலாம்.
ஸோ மகாத்மா காந்திஜி வந்து ஜெயிலில் இருக்கும்போது அவருக்கு வந்து டெய்லி ஒருத்தர் வந்து சாப்பாடு வந்து ப்ரிப்பேர் பண்ணுவார், எஸ்பெஷலி ஃபார் காந்திஜி. ஸோ என்னாச்சு, அன்னைக்கு வந்து காந்திஜி வந்து சாப்பிட்டாரு, ஒரு நாள் ஃபுட்டு சாப்பிட்டாரு. சாப்பிட்டோன்னே அவங்களுக்கு ஒத்து வரல, வாமிட்டிங் ஆயிடுச்சு, ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சு. ஸோ அவர் வந்து கேட்பாரு, எனக்கு யார் இந்த ஃபுட்டு ப்ரிப்பேர் பண்ணா அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அவங்க என்ன சொன்னாங்க, உங்களுக்கு எப்போவுமே டெய்லி ப்ரிப்பேர் பண்ணுற அந்த பர்சன் வந்துட்டு இல்லை, அவர் வந்து லீவ் எடுத்து போயிட்டாரு. அதனால அதுக்கு பதிலாக இன்னொருத்தர் ஜெயிலில் இருக்கிறவங்க, அவங்க வந்து ஒரு கிரிமினல், மர்டர் பண்ணிட்டு ஜெயிலுக்கு வந்திருக்காங்க. ஸோ அவங்க இல்லைன்னு சொல்லிட்டு இவங்க வந்து மர்டரர் வந்து குக் பண்ணாங்க உங்களுக்கு இன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ அப்போ அவங்களுக்கு தெரிஞ்சது எதனால டிஃப்ரென்ஸ். ஸோ என்னன்னாக்கா, ஒவ்வொருத்தரோட அந்த எனர்ஜி, அந்த பர்சனாலிட்டி, அந்த எனர்ஜி ஃபீல்டுன்ற அந்த எஃபெக்ட் வந்து குக் பண்ணும்போது அவங்க அந்த ஃபுட்ல இருக்கும். ஸோ எப்போ அந்த மாதிரி ஒரு பியோர் சோல், ஒரு சென்சிட்டிவ் பீயிங்ஸ், எனர்ஜி பீயிங்ஸ் லைக் மகாத்மா காந்தி, ஸோ அப்போ அந்த ஃபுட்டை எடுக்கும்போது கண்டிப்பாக அதோட எஃபெக்ட் இருக்கும். ஸோ ஸோ இது வந்து தமோகுண ஃபுட். செகண்ட் வந்துட்டு ரஜோகுண ஃபுட். ஸோ இதுக்கு என்னன்னாக்கா, யாரெல்லாம் இந்த மணி மைண்டடாக இருக்காங்களோ, பிஹைண்ட் மெட்டீரியலிசம், எக்ஸ்ட்ரீமாக லைக் காசு சம்பாதிக்கணும், அது ஒன்று தான் இது. ஸோ எது வந்து பண்ணி, ஸோ பீப்புள் பி லைக் வெரி மணி மைண்டட். ஸோ எதுவுமே தேவையில்லை, தியானம் தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை, வெறும் மணி. ஸோ மணி இருக்கிறவங்க, அந்த மாதிரி மென்டாலிட்டியில் இருக்கிறவங்க, ஸோ அவங்க குக் பண்ண ஃபுட் வந்துட்டு ரஜோகுண சாப்பாடு கீழே வரும். ஸோ அவங்க ஃபுட்டை சாப்பிடும்போது நம்மளுக்கும் நிறைய காசு சம்பாதிக்கணும், நிறையா வந்து சேர்த்துக்கணும், நிறையா மெட்டீரியலிசம், ஸோ மோர் தென் த நீட். ஸோ அது வந்து ஒரு கோலாக, ஒரு காம்படிஷனை வச்சு, ஸோ இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் ஆஃப் நம்ம குக் பண்ணுற அந்த ஃபுட்டு, அந்த இருக்கிற அந்த பர்சனோட மைண்ட் செட். ஸோ அவங்க எந்த பர்சனாலிட்டி, எந்த மைண்ட் செட்டில் இருக்காங்களோ அந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே அந்த எனர்ஜி சிக்னேச்சரில் இருக்கும். எப்போ அவங்க குக் பண்ணுறாங்களோ அது அதில் போய் சேர்ந்து நம்ம சாப்பிடும்போது. ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள் வந்து நான்வெஜ்ஜில் வந்துட்டு எதுக்கு சாப்பிடக்கூடாது, ஒரு சயின்டிஃபிக் ரீசன் என்னன்னாக்கா, ஸோ அவங்க அவ்வளோ பெயினில் அதை வந்து சாகும்போது அந்த நெகட்டிவ் இமோஷன்ஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ணுவாங்க. யாருமே வந்துட்டு இந்த அனிமல் வந்துட்டு எல்லாரையும் பிளெஸ் பண்ணி பரவாயில்ல எடுத்துக்கோங்க, என் பாடி எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு இது பண்ணுறது கிடையாது. நிறையா வலி, வேதனை, டார்ச்சர் அனுபவிச்சு அதை வந்து அதோட இஷ்டத்துக்கு மீறி நம்ம வந்து அதை வந்து கொண்டுட்டு அது வந்து சாப்பிட்ற அந்த ஃபுட் வந்துட்டு அந்த நெகட்டிவ் இமோஷன்ஸ் எல்லாமே அந்த பாய்சனஸ் கெமிக்கல்ஸாக வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ இது ஒரு எக்ஸாம்பிள். ஸோ எப்படி நம்ம வந்து அந்த இமோஷன்ஸ், அந்த பயம், அந்த செத்து போகிறோம்னு சொல்லிட்டு அந்த சாகர பற்றின ஒரு பயம், அது எல்லாருக்குமே இருக்கும், ஈவன் அனிமல்ஸ். ஸோ அந்த மாதிரி இருக்கிற பயம், ஒரு டார்ச்சர்ல இருந்து வர இமோஷன்ஸ், ஸோ அதெல்லாம் அந்த அந்த எனர்ஜி ஆஃப் த ஃபுட் இட் செல்ஃப் வில் சேஞ்ச். ஸோ இது வந்து ஃபுட்டை வந்து ஒரு ஃபுட்டு, ஒரு மேட்டராக எப்போவுமே பார்க்கக்கூடாது. என்ன சாப்பிட்டா என்ன, எல்லாம் ஒன்று தானே, நோ. கார்போஹைட்ரேட்ஸ், ப்ரோட்டீன்ஸ், இதை பற்றி பேசலை. ஸோ திஸ் இஸ் நாட் அபவுட், ஸோ எந்த ஃபுட்டும் கரெக்ட் கிடையாது. பிகாஸ் அந்த ஃபுட்டுக்கு பின்னால் இருக்கிற எனர்ஜியை வந்து நம்ம எப்போவுமே கான்ஷியஸாக இருக்கணும், எஸ்பெஷலி மெடிடேஷன், ஸ்பிரிச்சுவாலிட்டியில் இருக்கும்போது. ஸோ நம்ம எவ்வளோ மெடிடேஷன் பண்ணுறோம், பட் இதெல்லாம் நம்ம வந்து கான்ஷியஸாக இல்லைன்னா இட்ஸ் லைக் ஒரு பக்கெட் இருந்துச்சுன்னா அதுக்குள்ளே ஹோல்ஸ் இருக்கிற மாதிரி. ஸோ நம்ம எவ்வளோதான் எனர்ஜி போட்டு ஒரு 5-10 hours வந்து நம்ம நிறைய மெடிடேஷன் பண்ணாலும், அந்த சாதனை பண்ணாலும், இந்த சின்ன சின்ன லீக்ஸ் வந்து நம்ம கேர்ஃபுல்லாக இல்லைன்னா எவ்ரிதிங் கோஸ் லைக் அ வேஸ்ட். ஸோ இந்த சின்ன சின்ன பாயிண்ட்ஸ் நம்ம வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும். பிகாஸ் ஃபுட்டுங்கிறது எல்லாரும் நம்ம டெய்லி பேசிஸில் சாப்பிட்றது. ஸோ இது ஒன் ஆஃப் த பாயிண்ட்ஸ். ஸோ ரஜோகுண சாப்பாடு. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு சாத்விக ஃபுட், சாத்விக குண சாப்பாடு. ஸோ இது என்னன்னா, இந்த பர்சன் வந்துட்டு ஒரு வெஜிடேரியன். ஸோ மணி மைண்டடும் இல்லை, நான்வெஜ் சாப்பிட்றவங்களும் இல்லை. இவங்க வந்துட்டு ஒரு வெஜிடேரியன் ப்ளஸ் ஒரு நல்ல மனசுடையவங்க, அன்கண்டிஷ்னலாக மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும், எந்த காசு எதிர்பார்ப்பு இல்லாமல் ஒரு நல்ல குணத்தோட மற்றவங்களுக்கும் வந்து நம்ம வந்து சப்போர்ட் பண்ணணும், அந்த மாதிரி ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட்.
ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க குக் பண்ணுற ஃபுட் வந்துட்டு சாத்வீக சாப்பாடு. நெக்ஸ்ட் வந்துட்டு சுத்த சாத்விக சாப்பாடு. சுத்த சாத்விக சாப்பாடுனா இந்த சுத்த சாத்விக ஃபுட் யார் ப்ரிப்பேர் பண்ணுவாங்கன்னா, இவங்க நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க, மணி மைண்டட் கிடையாது, நல்ல பர்சனும் கிடையாது. நல்ல பர்சனையும் தாண்டி ஒரு மெடிடேட்டர், ஒரு தியானி. ஸோ எப்போ அந்த மெடிடேஷன் பண்ணி ஒரு யோகியா ஒரு தியானியா இருக்கிறவங்க குக் பண்ணுறது சுத்த சாத்விக சாப்பாடு. அண்ட் 5வது வந்துட்டு நிர்குண சாப்பாடு. இந்த நிர்குண சாப்பாடு என்னன்னா, ஒரு புத்தர், ஒரு கௌதம புத்தர், ஒரு மகாவீரர், ஒரு கபீர், ஒரு ஜீசஸ், ஸோ என்லைட்டன்மெண்ட் ஆன்மீகத்திலே ஒரு பீக்ஸில் இருக்கிறவங்க அவங்க குக் பண்ண ஃபுட் வந்துட்டு நிர்குண ஃபுட். ஸோ நம்ம எல்லாருமே ரொம்ப லக்கி. பத்ரி சாரோட மீட் பண்ண போது எல்லாமே நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும், ஹூவர் ஹஸ் மெட் பத்ரி சார். ஸோ அவர் இருக்கும்போது எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாரு ஃபுட்டை பற்றி. ஸோ அவர் இருந்தாருன்னா அவர் ஹீ மேக்ஸ் ஷுர் ஹீ வில் குக் த ஃபுட். ஸோ அவர் கண்டிப்பாக குக் பண்ணுவார் அண்ட் அவ்வளோ அன்கண்டிஷ்னலாக சர்வ் பண்ணுவார். ஸோ சார் என்னன்னா இந்த லைக் என்ன சொல்கிறது, சோலு நிறைய ஸ்பிரிச்சுவல் கான்செப்ட்ஸ் இதை தாண்டியும் இந்த லைஃப்பில் சின்ன சின்ன விஷயங்கள் சார் சொல்லி கொடுத்தாரு, நிறைய சொல்லி கொடுத்துருக்காரு. எப்படி உட்காரணும், எப்படி பேசணும், எவ்வளோ நேரம் பேசணும், எந்த சந்தர்ப்பத்தில் என்ன பேசணும், ஸோ இது எல்லாமே அவர் வந்து காமன் சென்ஸ் அப்படின்னு சொல்வார். ஸோ இந்த சின்ன சின்ன வேலைகள் எப்படி சர்வ் பண்ணணும். ஸோ எப்போவுமே அவர் வந்துட்டு ரைஸில் பருப்பு போட்ட பிறகு தான் அந்த கீ வந்து மேலே ஊற்றணும். ஸோ அவர் குக் பண்ணுற ஸ்டைலில் நிறைய ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இருக்கும். ஸோ அது எல்லாமே சொல்லி தருவார். ஹி சேஸ் தட் இதெல்லாம் கிடையாது, இந்த டெய்லி லைஃப்பில் நம்ம ஒவ்வொரு விஷயம், ஒவ்வொரு நுணுக்கங்கள் நம்ம எப்படி பண்ணுறோம், இந்த பேசிக் திங்ஸ் நம்ம எப்படி பண்ணுறோம், காமன் சென்ஸோட நடந்துக்கிறது, ஸோ இது எல்லாமே கூட என்லைட்டன்மெண்ட்டுக்கு லீட் பண்ணும். இது எல்லாமே கூட என்லைட்டன்மெண்ட், இதெல்லாம் ப்ராப்பராக தெரிஞ்சாலே அதுவே என்லைட்டன்மெண்ட் அப்படின்னு சொல்லுவார். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் அந்த 5 ஃபிங்கர் கான்செப்ட். ஸோ தமோகுணா, ரஜோகுண ஃபுட், சாத்விகா, சுத்த சாத்விகா ஃபுட், அப்புறம் நிர்குணா ஃபுட். அண்ட் இன்னொரு விஷயம் சார் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும், பிரமிட் வேலியில் ஆகட்டும், கர்த்தால் ஆகட்டும், நம்ம ஆஷ்ரம்ஸ் எங்கே இருக்கோ அங்கே வந்து ஃப்ரீ அன்னதானா நீங்கள் பார்க்கலாம். ஸோ இப்போ பிரமிட் வேலிக்கு போனீங்கன்னா நீங்கள் வந்து ஃபுட்டை பற்றி கவலைப்பட தேவையில்லை. பிகாஸ் நம்ம மொமெண்ட்டில் அந்த ஒரு ஃபுட்டுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ். ஸோ அந்த ஹாஸ்பிட்டாலிட்டி, அந்த விருந்தோம்பல்னு சொல்லுவாங்க. ஸோ திருக்குறளில் விருந்தோம்பல்னு ஒரு தனி ஒரு டாப்பிக்கே இருக்குது, 10 குறள் இருக்குது. ஸோ அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் விருந்தோம்பலுக்கு. நம்மளுக்கு மெடிடேஷனுக்கு வந்தவங்க வந்துட்டு நம்ம காசு எதிர்பார்க்காம அவங்களுக்கு வந்து எப்படி நம்ம வீட்டுக்கு வந்து எப்படி வந்து நம்ம பார்த்துக்கிறோமோ, ஒவ்வொருத்தரும் இந்த ஆஷ்ரம்க்கு மெடிடேஷன் தேடி இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டியை தேடி நாடி வரவங்க எல்லாருக்குமே நம்ம வந்து ஒரு கெஸ்ட் மாதிரி தான். நம்ம வீட்டுக்கு வந்தவங்களை எப்படி வந்து பார்த்து சர்வ் பண்ணி பராமரிக்கிறோமோ, ஸோ சேம் வே அந்த ஆஷ்ரம்ஸ்க்கு போகிறவங்க ஈவெண்ட்ஸ் எங்கெல்லாம் நடக்குதோ, ஸோ மணி இதெல்லாம் இருக்கா இல்லையா அதெல்லாம் கிடையாது, எவ்ரி ஒன் புட்ஸ். ஸோ எல்லாருமே சேர்த்து ஒரு சர்வீஸாக பண்ணி எல்லாருக்குமே அதை ஹார்ட்ஃபுல்லாக சர்வ் பண்ணுறது. ஸோ அது வந்து ஒரு தனி எனர்ஜி அங்கே. ஸோ நான் அப்சர்வ் பண்ணியிருக்கேன். ஸோ வேலி அந்த மாதிரி பிளேசஸில், ஸோ எஸ்பெஷலி சார் குக் பண்ணும்போது, அண்ட் சார் ஓட ஸ்டைல் ஆஃப் குக்கிங் சொல்லணும். ஸோ அவரோட ஸ்டைல் ஆஃப் குக்கிங் வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கும். லைக் பார்த்தோன்னா ரொம்ப இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் எதுவுமே இருக்காது, ரொம்ப சிம்பிளாக இருக்கும். நம்ம டெய்லி நம்ம அம்மா வந்து அதே தான் குக் பண்ணுவாங்க, பட் நம்ம டெய்லி சாப்பிட்ற டேஸ்ட் வேறு மாதிரி இருக்கும். சார் வந்து சர்வ் பண்ணி அது சாப்பிட்றது வந்து இது என்ன நம்ம டெய்லி தானே சாப்பிட்ருக்கோம், ஆனால் இது மட்டும் எப்படி ஸ்பெஷலாக இருக்குது, இது மட்டும் எப்படி வேறு மாதிரி இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஃபீலிங்ஸ் வரும். ஸோ பிகாஸ் பத்ரி சார் குக் பண்ணதுனால, அவரோட எனர்ஜி இருக்கிறதுனால. ஸோ அவரோட கான்செப்ட் என்னென்னா, அந்த மாதிரி ஒரு பிரமிட் வேலிங்கிறது ஒரு சக்தி கஷேத்திரம், எனர்ஜி ரிச் என்விரான்மெண்ட். ஸோ நம்ம டெய்லி வீட்டில் மெடிடேஷன் பண்ணுறது வேறு, பட் அங்கே இருந்தும் அந்த மாதிரி ஒரு பிளேசஸில் இருக்கும்போது, இப்போது கணேஷா பிரமிட் ஆகட்டும், ஸோ அந்த மாதிரி ஒரு சக்தி கஷேத்திரங்கள் இருக்கும்போது நம்ம வந்து மெடிடேஷன் பண்ணணும்னு தேவையில்லை. லைக் நார்மலாக இருந்தாலே அந்த எனர்ஜி பாஸ் ஆகிறது தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். நம்ம ஒரு ஸ்பீச் கேட்டாலும், ஒரு ஸ்டேஜில் ஒரு நம்ம சேரில் உட்காந்துட்டு ஸ்டேஜில் நடக்கிறது கேட்டாலும் அந்த எனர்ஜி ஃப்ளோ நம்மளுக்கு கான்ஷியஸாக தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். அந்த ஃபுல் அந்த பிளேஸ் மொத்தமாகவே அந்த எனர்ஜி.
ஸோ அந்த இடத்துல குக் பண்ணுற அந்த சர்வ் பண்ணுற ஃபுட் வந்து கண்டிப்பாக வேறு டேஸ்ட் இருக்கும். அதே மாதிரி பத்ரி சார் சர்வ் பண்ணுற ஃபுட் அது வந்து வேறு டேஸ்ட் இருக்கும். ஸோ எல்லாருக்குமே தெரியும் நம்ம சென்னையிலும் பிரசாந்தி மேடம். ஸோ அவங்களோட வீட்டுக்கு நிறைய தடவை சார் வந்திருக்காரு. ஸோ நிறைய தடவை குக் பண்ணியிருக்காரு, சர்வ் பண்ணியிருக்காரு. ஸோ பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ அது சார் சாப்பிட்ற ஃபுட்டு வந்துட்டு ரொம்ப ஏக்கம் இருக்கும். லைக் நம்மளுக்கே தெரியாது நம்ம என்ன ரொம்ப நாள் பட்னி கிடந்து சாப்பிட்ற மாதிரியே நம்மளுக்கு ஒரு ஃபீலிங் வருது, ஏன் அப்படி நம்ம வந்து ஃபீல் பண்ணுறோம். இது சிம்பிளாக தான் இருக்கும். அண்ட் ரொம்ப சிம்பிளாக எப்படின்னா வந்து ஒரு பொட்டேட்டோ ஃப்ரைன்னு எடுத்துக்கோங்க. பேசிக்காக லைக் ஆயில் போட்டுட்டு ஸோ அதில் டர்மரிக் உப்பு இருக்கும், அதுக்கப்புறம் பொட்டேட்டோ இருக்கும், அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் ஃப்ரை பண்ணிவிட்டு சில்லி பவுடர். ஸோ பேசிக்காக தான் சாரோட ஸ்டைல் ஆஃப் குக்கிங் பார்த்தீங்கன்னா ரொம்ப இந்த மாதிரி தான், ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ரொம்ப நிறையா இன்க்ரீடியன்ட்ஸ் போட்டோ ரொம்ப காம்ப்ளிகேட்டடாகவோ எதுவுமே இருக்காது. பட் இவ்வளோ தான் இன்க்ரீடியன்ட்ஸ், பட் எங்கேருந்து டேஸ்ட் வருதுன்னு எல்லாருக்கும் ஒரு டவுட் வரும். ஸோ தட் இஸ் த எனர்ஜி விச் கோஸ் இன் டு தட் ஃபுட். அந்த ப்ரிப்பேர் பண்ணும்போது அது போகிற ஸோ அந்த எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு டேஸ்ட். ஸோ இதுதான் எங்கள் கான்செப்ட். இங்கே ஒரு மசாலா போடுறதுலையோ இங்கே ஏதாவது போடுறதுலையோ வர டேஸ்ட் கிடையாது. சிம்பிளாக பண்ணாலும் ஒரு ஹார்ட்ஃபுல்லாக ஒரு அன்கண்டிஷ்னலாக பண்ணும்போது சூப்பராக இருக்கும். அதுக்கு முன்னாடி இப்போ பிஎஸ்எஸ்எம்க்கு வர முன்னாடி எங்கள் ஃபேமிலியில் நார்மலாக குக் பண்ணிகிட்டு இருந்தோம். பட் எப்போ சாரோட அந்த ஃபுட் ஸ்டைலிங் வந்து ஃபாலோ பண்ணுவோம். எங்கள் அம்மா வந்து நிறைய சேஞ்ச் பண்ணாங்க, ரெசிபிஸ் சேஞ்ச் பண்ணாங்க. சார் எப்படி பண்ணுறாரு அதே வேலை பண்ணலாம். ஸோ அப்படி பண்ணும்போது இட் வாஸ் மோர் டேஸ்டி தென் பிஃபோர். ஸோ நம்ம கம்ப்ளீட்டாக எங்களோட ஃபேமிலி வந்து பத்ரி சாரோட ஸ்டைல் ஆஃப் குக்கிங் அப்படி டோட்டலாக சேஞ்ச் ஆகிட்டோம். ஸோ தேங்க்ஸ் டு தட் மெத்தட் ஆஃப் குக்கிங். அவ்வளோ சிம்பிள். ஸோ அந்த எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு டேஸ்ட் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் இன்னொரு இது என்னென்னா, ஸோ ஃபுட்டுங்கிறது சஸ்டைனன்ஸ் சர்வைவல் விட ஸோ சர்வைவல்க்கு ஃபுட்டு தேவையில்லை. இதுதான் சொல்லுவோம் ஸ்பிரிச்சுவாலிட்டி சார் சொல்கிறதாகட்டும். ஃபுட்டுங்கிறது சஸ்டைனன்ஸுக்கு ஒரு மெயின் பார்ட்டே கிடையாது, ஒரு மேண்டேட்ரியே கிடையாது. ஏன்னா thousands ஆஃப் மெம்பர்ஸ், 10,000 12,000 மெம்பர்ஸ் இப்போது கரண்ட்டாக ஏர்த்தில் வந்துட்டு எந்த ஃபுட்டுமே இல்லாமல், எந்த ஃபுட் இன்டேக் இல்லாமலேயே அந்த எனர்ஜினாலேயே சஸ்டெயின் ஆகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ ஜாஸ்மிஹின்னு சொல்லிட்டு ஆஸ்திரேலியாவிலேருந்து ஒரு மாஸ்டர். ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஃபுட் இன்டேக் ஸ்டாப் பண்ணியே ரொம்ப இயர்ஸ் ஆயிடுச்சு. அவங்க வந்து எதுவுமே சாப்பிட மாட்டாங்க, வெறும் ஆன் லிக்விட்ஸ் ஆர் மைனர் திங்ஸ். ஸோ அதை விட அவங்க வந்து ப்ராப்பராக நம்மள மாதிரி 3 வேளை சாப்பிட்ற பர்சனே கிடையாது. பிகாஸ் அந்த எனர்ஜி வந்து சஸ்டெயின் பண்ணும் நம்மளை. ஸோ ஃபுட்டுலேருந்து வர எனர்ஜி தான் சஸ்டெயினன்ஸ் கிடையாது. அண்ட் இங்கே வந்து மெடிடேஷனில் வந்துட்டு ஃபுட்டில் எனர்ஜி இருக்குது, அது சாப்பிட்டா நம்மளுக்கு எனர்ஜி வருது. ஆனால் இங்கே வந்து மெடிடேஷனில் நம்ம டைரெக்டாக அந்த எனர்ஜியை வந்து வாங்குகிறோம், டைரெக்டாக அந்த காஸ்மிக் எனர்ஜியை வாங்குகிறோம். ஸோ இட்ஸ் நாட் கம்மிங் ஃப்ரம் ஃபுட்டில் போய் திருப்பி அந்த ஃபுட்டை சாப்பிட்டு அதுலேருந்து நம்மளுக்கு வர்றது கிடையாது. டைரெக்ட் அந்த எனர்ஜி, தட் காஸ்மிக் எனர்ஜி. ஸோ பிராணாயாமம் பிரத்யாகாரம்னு சொல்லுவாங்க. சங்கராச்சாரியா ஒரு ஸ்லோகம் இருக்கும். அந்த பிரத்யாகாரா என்னன்னா அந்த ஆஹாரா. வாட் இஸ் தட் ஆஹாரானா அந்த எனர்ஜி ஃபுட், the energy which you're receiving in meditation, அதுதான் அந்த ஃபுட், அந்த டைரக்ட் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி. ஸோ அது வந்து நம்ம மெடிடேஷனில் வந்து நிறையா வந்து அந்த பெறுறோம். பட் இது இல்லாமல் நம்ம வந்து ஏன் ஃபுட்டு தேவை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்கலாம். வை சார் வந்துட்டு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க ஃபுட்டு அப்படி, என்ன ரீசன்னா அந்த டேஸ்ட் எப்போ நம்ம வந்து அந்த எனர்ஜிஸ் அந்த டேஸ்ட் அவ்வளோ நல்லா ஃபார்ம் ஆகுதோ சாப்பிடும்போது அது அந்த சோலுக்கு டச் ஆகும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ இந்த ஆன்மாங்கிறது அனுபவங்களுக்காக அது வந்து ஏங்கிக்கிட்டே இருக்கும். வாட் எவர் இஸ் அ குட் எக்ஸ்பீரியன்ஸ், இட் ரீச்சஸ் த சோல். ஸோ அந்த சாப்பிட்ற அந்த எனர்ஜி அந்த டேஸ்ட்டுங்கிறது அது நல்லா இருக்கும்போது அது டைரெக்டாக அந்த சோலுக்கு வந்து டச் ஆகும். ஸோ இது அந்த இருக்கிற வந்து அந்த சீக்ரெட். ஸோ அந்த சோலுக்கு டச் ஆகும். நம்ம ஒரு டேஸ்டியாக ஒரு ஃபுட் சமைச்சோம். ஸோ இட்ஸ் ஃபார் என்ஜாய்மெண்ட். ஸோ எவ்ரி சோல் இஸ் தேர் ஃபார் எக்ஸ்பீரியன்சிங் அண்ட் என்ஜாயிங். ஸோ அந்த ரசிக்கிறது. ஸோ ஃபுட்டு அது வந்து ஒன் கைண்ட் ஆஃப் போகா. ஸோ ஒன் கைண்ட் ஆஃப் என்ஜாய்மெண்ட் வாட் வி இன்டேக். ஸோ என்ஜாய்மெண்ட்காக ஃபுட், சஸ்டெயினன்ஸ்க்காக ஃபுட் கிடையாது. இது இன்னொரு பாயிண்ட். ஸோ